திருச்சிற்றம்பலம். அடியாரத்துடைய வணங்கிறேன். கற்பனை களஞ்சியம் சிவபிரகாச சுவாமிகள் அருளிய சோனசேல மாலை மூலமும் உரையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று 9வது பாடல். தொடையுடை திரள் தோள் நமன்புறத்துடல தொலைக்கு முன் அகத்துடல் தொலைத்து தடையற திகழ் பேர் அறிவுருவாக தமியனேற்கு அருளு நாள் உளதோ புடையினீர் கரிக்கோடி இடம்பிறை புறைய பொங்கு சோதி அங்கொடி விரித்த சடையன படர்ந்து கிடந்தொடி சோனசைலனே கைலை நாயகனே. அதாவது பக்கத்தில் இருக்கிற யானைக்கோடு அந்த குறைந்த பிறைமதியை ஒத்திருக்கான். பெருமானுடைய பக்கத்தில் இருக்கிற யானையுடைய கோடுனா கொம்பு. அந்த கொம்பு இந்த குறைந்த பிறைமதி மாதிரி இருக்கு, ஒத்திருக்க. அந்த பிரகாசிக்கின்ற அழகுடைய அந்த சோதி கொடி எப்படி இருக்கு? விரித்து விட்ட சடம் மாதிரி நால்புறமும் திகழ பெற்ற சோனசைலரே. அந்த ஜோதினா ஒளி, விளக்கொடி ஒளி அந்த சோதியுடைய ஒளி கொடி மாதிரி விரிச்சு விட்ட சட மாதிரி நால்புறமும் கிடந்து திகழப்பட்ட சோனசேலரே கைலை நாயகரே அப்படின்னு பெருமானை வர்ணிக்கிறார். வெற்றி மாலை புனைந்த திரண்ட தோழியுடைய யமன் 7 வகை தாதுக்களால் ஆகிய இந்த புற உடலை ஒழிக்கும் முன்னர், அதாவது யமனை சொல்றாரு. திரண்ட தோழியுடைய வெற்றி மாலை அணிந்திருக்கிற யமன், அவனுக்கு தோல்வி கிடையாது. எந்த உயிர்கள் எடுப்பதில் அவன் தான் வெல்வான். அந்த யமனுடைய 7 வகை தாதுக்களால் ஆகிய இந்த புற உடம்பு, இந்த உடம்பு எத்தனை தாது? 7 தாதுவால் ஆனது. இந்த புற உடலை ஒழிக்கிறதுக்கு முன்னாலேயே அடியனுக்கு என்ன செய்றாரு? புரியட்ட காயம் அப்படின்னு சொல்ற மாதிரி சூக்கும சரீரத்தையும் கொடுத்திருக்காரு. அப்ப பந்தம் அகழ்றதுக்காக இந்த விளங்கும் மெய்ஞானம்தான் சொரூபமாக பாலித்திருக்கும் காலமும் உள்ளதோ. அப்ப இந்த பந்தம்லாம் அகழ்வதற்காக, எந்த பந்தம்? உடம்பு பந்தம், சொந்த பந்தம், எல்லா பந்தம் தான். அதை அகழ்வதற்காக அந்த மெஞ்ஞானமே சொரூபமாக எது இருந்தால் அதெல்லாம் அகலும்? ஞானம் இருந்தாதான், மெஞ்ஞானம் இருந்தாதான் நம்ம இதை விட்டு அகன்று வர முடியும். அந்த மெஞ்ஞானமே சொரூபம். அவருடைய சொரூபம் என்ன? ஞானமே வடிவாக இருக்கிறவர். அந்த சொரூபமாக அவர் என்னை பாலித்து அருளும் காலமும் உளதோ அறியேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது புயட்ட கர்மம் என்ன? மனம், புத்தி, அகங்காரம், சத்த பரிச ரூப கந்த அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்ல. அந்த பஞ்ச தன்மாத்திரைகளும் பாருங்க, மனம், புத்தி, அகங்காரம் 3, சத்தம், பரிசம், ரூபம், ரசம், கந்தம், இந்த 5 தன்மாத்திரை. இது 8 சேர்ந்தது தான் புரியட்ட காயம் அப்படின்னு சொல்லுவோம். இதை என்ன சொல்றாங்க? ஓய்ந்த மனம், புத்தி, ஆங்காரம் மாத்திரையும் ஆய்ந்து புரியட்டகம் என்றார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த சோனசைல வடிவா இந்த கோலத்துல இந்த பிறையும் சடையும் நீங்காம இருக்கிற மாதிரி, யானை கோடும் சோதி கொடியும் விளங்கா நிக்கிற மாதிரி. சோதி கொண்டா என்னது? பகன் முட்டும் என்னை கொடிகள் போலிருந்து இரவில் சோதிமயமாய் விளங்கும் ஒரு வித கொடி. அந்த மரத்தை சோதி மரம்னு சொல்லுவாங்க. ஒரு மரம் இருக்கான், அது பகல் முழுசும் எப்படி இருக்கும்? கொடி மாதிரி தான் இருக்கும் பார்த்தா. ஆனா ராத்திரியில அது ஜோதியா இருக்கும். அந்த மாதிரி ஒரு வித கொடி. இந்த மரத்தை சோதி மரம்னு சொல்லுவாங்க. அந்த யானை கோடும், யானையுடைய கொம்பும் அந்த சோதி கொடியும் எங்க இருக்கு? மலையில இருக்கு. அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? சடை விரிச்சு இருக்கிற மாதிரி, சடையும் நீங்காம இருக்கிற மாதிரி இருக்கும். சோனசைல வடிவா இருக்கும். அதை சோதி மரம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பிறப்புனா என்ன, இறப்புனா என்ன? இந்த கேள்விக்கு எல்லாத்தையும் பதில் இருக்கும். இந்த உலகத்துக்கு வர்றது பிறப்பு, இதை விட்டு போறது இறப்பு அப்படின்னு எளிதான பதிலை எல்லாரும் சொல்லிடுவாங்க. வருவது எது, போவது எது? உலகத்துக்கு வர்றது பிறப்புன்னு சொன்னீங்க, உலகத்தை விட்டு போறது இறப்புன்னு சொல்றீங்க. இப்ப கொஞ்சம் நுட்பமா சிந்திச்சு பாருங்க. அதுக்கும் பதில் சொல்லுவாங்க. உடம்பு வருவதும் போவதும் தான் பிறப்பு, அப்புறம் உடம்பு போறது தான் இறப்புன்னு சொல்லிடுவாங்க. அதை கொஞ்சம் விரிவா சொல்லணும். எப்படின்னா, உடம்பு வருது போகுது யாருக்கு? இப்போ நமக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்குன்னா அந்த உயிருக்கு உடம்பு வர்றது பிறப்புன்னு சொன்னீங்க. அப்போ உயிரை விட்டு உடம்பு போகிறது இறப்பு, அப்படிதானே? அப்படின்னா ஆமா ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உயிருக்கு உடம்பு தர்றதும் அந்த உடம்பை மீண்டும் போக்குறதும் இந்த தொழிலை செய்யறது யாரு? உயிருக்கு உடம்பு தர்றது பிரம்மன், உயிரை எடுத்துக்கொள்ளுமன் யமன் இப்படின்னு சொல்லிடுவாங்க எல்லாரும். இந்த 2 பேரையும் அறியாதவங்க யாராவது இருக்காங்களா? இல்லை. பிரம்மன் ஒரு உயிருக்கு உடம்பை தர்றான், யமன் அந்த உயிரை உடம்புல எடுக்கிறான் அப்படின்னு கேட்டா அவங்க தான் முழு உரிமைப்பட்டவங்களா அப்படின்னு கேட்டா எல்லாம் யோசிப்பாங்க. ஏன்னா பிரம்மனுக்கும் யமனுக்கும் அந்த தொழில் உரிமை தந்தது யாரு? முழுமுதற்கடவான பெருமான் தான். பிரம்மனோட சிரத்தை கிள்ளியிருக்காரு, யமனை காலால உதைச்சிருக்காரு அப்படின்னு புராணங்கள்ல அவரை பேராற்றல் கொண்டவரா பேசுறாங்க. அப்படி அவர் ஒருத்தர் தான், வேற யாரும் இல்லை.
அப்ப 18 புராணங்களையும் வேத ஆகமங்களையும் நுட்பமா ஆய்ந்து பார்த்தால் சிவத்தை தவிர வேறு யாரும் இந்த மாதிரி வீர செயல் புரிந்ததாக நிகழ்வுகள் இல்லை. இந்த மாதிரி உயிருக்கு உடம்பு வருது பிறப்புன்னா உயிருக்கு அறிவு சற்று விளங்குவதற்காக தான் அப்படிங்கிறது தெளிவு. சாதாரணமா சொல்றதை விட பிறப்பு வந்து எதுக்கு வருது? உயிருக்கு அறிவு சற்று விளங்குவதற்காகத்தான் அப்படின்னு சொல்லி செய்யணும். உடம்பு நீங்கிய பின்னால அந்த அறிவு முழுமையா இருள்மயமா ஆயிரும். அப்ப இறப்புக்கு பின்னால என்ன நடக்குது அப்படிங்கிற தெளிவின்மை தான் நம்முடைய அச்சத்துக்கு காரணம். நம்ம இருப்போம், ஆனா எங்க இருப்போம், என்னவா இருப்போம், நமக்கு என்ன நிகழும், இதெல்லாம் என்ன ஆகும்? நம்முடைய அச்சத்தை பன்மடங்காக்கும். உயிருக்கு உடம்பு வருவதும் போறதும் பிறப்பு இடிப்புன்னு நம்ம முடிவு செஞ்சாலும் நம்ம அருளாளர்கள் என்ன சொல்றாங்க, அதை மேலும் தெளிவுபடுத்தி சொல்றாங்க. உயிருக்கு நம்ம காண்ற மாதிரி, நமக்கு எல்லாரும் பார்க்குற மாதிரி உடம்பு வருவதும் போதுமா இருந்தாலும் அந்த உயிருக்கு எப்போதும் நீங்காத உடம்பும் உண்டு. அதான் சூக்கும உடம்பு. நம்ம காணுமாறு அமைகிற உடல் என்னது? இந்த உலகத்தை பழகி தெரிகிற உடல். இது பிரம்மன் தர யமன் எடுத்துக்கொள்ற அந்த உடல் தூள உடல். இதுதான் தூள உடல். இந்த பிரம்மன் தராததும் யமன் எடுத்துக்கொள்ள இயலாததும் அப்ப நாம் காண இயலாததும் அந்த உடலும் உயிருக்கு உண்டு. அந்த உடல் தான் சூக்கும உடல் அப்படின்னு தெளிவா சொல்றாங்க. நல்லா கவனிங்க, ரொம்ப எளிமையா புரியும். பிரம்மன் தர்றதும் யமன் எடுத்துக்கொள்றதும் தூள உடல். பிரம்மன் தராததும் யமன் எடுத்துக்கொள்ள இயலாததும் நம்ம பார்க்க முடியாததும் உடல் ஒன்று உயிருக்கு உண்டு. அந்த உடல் வந்து சூக்கும உடல் அப்படின்னு சொல்லி அருளாளர்கள் சொல்றாங்க. இந்த உடலையே ஈசன் வந்து உயிருக்கு முதலா தந்தாரு. அந்த மாதிரி தரும்போது அந்த உடலை இயக்குறதுக்கு காரண உடலையும் தந்தாரு. அந்த காரண உடல்ங்கிறது வித்யா தத்துவங்களாலையும் சூக்கும உடல் புற அந்த கரணங்களாலும் விளைவி தந்தார். இந்த ரெண்டு உடலையும் பிரிக்கவே முடியாது. உயிரை விட்டு இந்த காரண உடலையும் இந்த வித்யா தத்துவங்களான இதையும் சூக்கும உடலையும் பிரிக்க முடியாது. இந்த உயிருக்கு இந்த சூக்கும காரண ரெண்டு உயிரையும் தந்த காரணத்தினாலதான் அவரை அம்மையே அப்பா அப்படின்னு அழைத்து மகிழ்ந்தார்கள். உயிருக்கு உடல் கொடுத்தவர் யாரு? அம்மையும் அப்பருமாகிய நம்ம பெருமான் தான். இந்த உடம்பை தான் சிவபிரகாசம் என்ன சொல்றாரு? அக உடம்புன்னு சொல்றாரு. நமன் வந்து புற உடம்ப தொலைக்கிறான், தூள் உடலை தொலைச்சிடறான். உடனே மற்றொரு உடல் முளைக்கிறது. எங்க? நம்ம வேற இடத்துல போய் பிறந்துடும். கிளைய வெட்ட வெட்ட மரம் துடுக்கிற மாதிரி உயிருக்கு இந்த தூள உடல்கள் மாற மாற புது பிறப்பு வந்துகிட்டே இருக்கு. அது காரணம் என்ன? இந்த அக உடம்பு தான் காரணம். அப்ப அக உடம்பு நீங்காம உயிருக்கு புற உடம்பு வருவதும் போவதும் நீங்காது. அக உடம்பு நீங்கணும். அந்த அக உடம்பு தந்தவரே நீக்கினாதான் அதை நீக்குவதற்கு யாராலையும் முடியாது, யமனாலையும் முடியாது, எவனாலையும் முடியாது. அப்படின்னா பிறப்பிறப்பிலிருந்து நீங்கிறது அப்படின்னா என்ன? இந்த அகவுடல் நீங்குவதுதான் பிறப்பு இறப்பட்ட நிலைக்கு அடிகோடும். அதைத்தான் சுவாமிகள் இந்த இதுல விண்ணப்பிக்கிறார். என்ன சொல்றாரு? தொடையுடை திரள்தோள் நமன் புறத்து உடலம் தொலைக்கும் முன் அகத்துடல் தொலைத்து தடையற திகழ்பேர் அறிவுருவாக தமிழனருக்கு அருளும் நாள் உளதோ அப்படின்னு கேட்கிறார். தெரியுதா? அப்ப நம்ம சுவாமி வந்து உடல் நீக்கிற விண்ணப்பத்துல 2 அற்புதமான செய்தியை கருணையோட கொடுத்திருக்காரு. அந்த 2 செய்தி என்னன்னா, நமன் புறத்து உடலம் தொலைக்கும் முன் அகத்துடல் தொலைத்து அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதான் முதல் செய்தி. நமன் வந்து புறத்துடலை தொலைக்கிறதுக்கு முன்னாலேயே அகத்துடலை தொலைக்கிறோம். 2, தடையற திகழ்பேர் அறிவுருவாக தமிழனருக்கு அருளும். இப்ப 1ஆவது செய்தி என்ன சொல்றாரு? தூள உடல் தொலைறதுக்கு முந்தி அக உடலை தொலைக்கிறோம். இந்த அக உடல் தொலைறதுக்கு முன்னால தூள உடல் நீங்கிருச்சுன்னா மீண்டும் மீண்டும் தூள் வந்துகிட்டே இருக்கும். அதாவது பிறப்பு வரும். அதாவது இந்த பிறப்பினால் வருகின்ற துன்பங்கள் எல்லாம் வரும். இறந்த பின் மீண்டும் பிறப்பு வேண்டிய இடைக்காலத்தில் இருள் உலகம் செல்ல வேண்டியிருக்கும். அந்த துன்பத்தையும் நுகரணும். ஆகவே தான் தூள உடல்களை தோற்றுவிக்கும் அந்த அக உடலை நீக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு பெருந்துணையா விளங்குறது எது? இந்த தூள உடல் தான். மனம் மொழி மெய்களால் தூய்மையான ஆகாமியம் விளைகின்ற போது இந்த நிலை நிகழ்கிறது. அதைத்தான் அருளாளர்கள் வலியுறுத்துறாங்க. புரிஞ்சிருச்சா? அதாவது என்ன செய்யணும்? இந்த புறத்துள்ள துவைக்கிறதுக்கு முந்தையே நம்ம அகத்துள்ள தொலைச்சாதான் நம்மளால பிறப்பிறப்பு இல்லாம இருக்க முடியும். எப்பவுமே பிறப்பிறப்பு வேண்டாம் வேண்டாம்னு சொல்றோமே, அது வந்து முதல்ல அகத்தில் இருக்க அந்த உடலை, அந்த காரண சூக்கும உடலை நம்ம தொலைக்கணும் அப்படின்னு சொல்ற. தொலைக்கணும், நம்மளால தொலைக்க முடியாது, பெருமான் தான் அதை நீக்கணும். 2ஆவது செய்தி என்ன சொல்றாருன்னா, இந்த அக உடல் நீங்கிய உடனே உயிருக்கு வர்றது என்ன வரும்? தடையற திகழ் அறிவுரு வரும். நம்மளுக்கு வந்து தடையில்லாத ஒரு ஞானம், அந்த அறிவு வரும். தத்துவங்களோடு சேர்ந்து உயிரோட அறிவு தெளிவு பெறும்.
அனுபவம் கிடைக்கும். தத்துவம் இல்லாத போது அறிவு இருளில் தான் மூழ்கும். அதை ஒப்பிடுற போது என்னன்னா, இருளில் இருக்கும்போது ஒருத்தனுக்கு அகவிளக்கு கிடைச்ச மாதிரி, இப்ப அகவிளக்கு உடஞ்சா என்ன ஆகும்? மரணம் நிகழ்ந்தால் மீண்டும் இருளில் சிக்க வேண்டியதுதான். அதனால உண்மையான இந்த அக உடம்பு நீங்கிற வரைக்கும் இந்த விளக்க, இந்த தூள உடம்ப நம்ம கவனமா பார்த்துக்கிட்டோம்னா இருள்ல இருந்து தப்பலாம். இப்ப சூரியன் உதிச்ச பிறகு இந்த அக உடம்பு நீங்கி ஆன்மாவோட இயல்பான அறிவு என்ன ஆகும்? பதி அறிவாகும். அப்ப நம்மளுக்கு இந்த தூள உடம்பு வேண்டாம். நம்மளுடைய அக இருள் நீங்கி அறிவு பதி அறிவான பிறகு நம்மளுக்கு தூள உடம்பு வேண்டியதில்லை. இந்த உடம்போட துணை இல்லாம நம்ம ஆன்ம அறிவு விளக்கம் பெறாது. அப்ப இந்த உடம்பு நம்மளுக்கு வேணும். எதுக்கு? ஆன்ம அறிவு பெற்று விளக்கம் பெற்று இயல்பான அறிவு பதிவறிவாகும் போது அந்த தூள உடம்பு வேண்டாம போயிடும். அதான் சுவாமி என்ன சொல்றாரு? தொடையுடை திரள் தோல் நமன் புறத்து உடலம் தொலைக்கும் முன் அகத்துடல் தொலைத்து தடையற திகழ் பேர் அறிவுருவாக தமியனேற்கு அருளும் நாள் உள்ளதோ அப்படின்னு பாடுறாரு. அதாவது இரவு நேரத்துல திருவண்ணாமலையில இந்த ஒளி விடுகிற கொடி, இந்த சோதியம் கொடின்னு சொல்றாங்களா, அது படர்ந்துருக்கு. அந்த மலையில படர்ந்துக்கிறத பார்த்த உடனே சுவாமிக்கு என்ன ஞாபகம் வருது? சிவபெருமானுடைய சடாமுடி நினைவுக்கு வருது. அந்த ஒளிவிடும் சடாமுடி ஈசனுடைய பேரழகு அல்லவா? அதற்கு பொருத்தமா இந்த மலையில இந்த கொடி படர்ந்திருக்கு. மேலும் யானையின் வெண் கொம்பு கிடக்கிறது. அதோ இளம் பிறை போல் இருக்கிறது. உண்மைதான். மலை சிவத்தின் வடிவம் என்பதை நிறுவுவது போல அதன் மேல்புறத்தில் சடாமுடிகளும் நடுவே பிறையுமாய் இவை அமைந்து சிறப்பு செய்கின்றன என்று கூறி மகிழ்கின்றார். இதுதான் இந்த முழு பாடலுடைய பொருள். மீண்டும் நாளை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.